வெல்கம் டு எம்கேடிஎன்பிஎஸ்சி. இது வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் நம்ம மொத்தம் 14 டைப் இருந்துச்சு. அந்த 14 டைப்பையும் முடிச்சிட்டோம். அதை ஒரு ஓவர்வியூ கொடுக்க தான் இந்த வீடியோ லாஸ்ட்டாக. ஸோ இதில் நான் சம்ஸு செஞ்சதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த பிடிஎஃப்பில் உள்ளதையும் நான் ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஸோ ரிவிஷன் பண்ணல, படித்தா மட்டும் போதாது, ரிவிஷன் பண்ணால் தான் முடியும். இந்த பிடிஎஃபை பற்றின நான் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப். இதில் வந்து என்னென்னா சிலபஸ் படி ஒவ்வொரு டைப் வைஸாக, அதாவது ஒவ்வொரு டாபிக், இப்போ வந்து கூட்டு வட்டின்னு 9வது டாபிக் இருக்குது பாருங்கள், அது எந்தெந்த ஸ்கூல் புக்கில் இருக்குது இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சிலபஸில் இருக்கிற கணக்கும் எந்தெந்த ஸ்கூல் புக்கு பார்க்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிடிஎஃபோட என்ன ஸ்பெஷல்னால், அந்த இது வந்து டாபிக்னு வச்சுக்கோங்க, நேர்மாறல்ங்கிறது டாபிக்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கணக்கு அப்படியே பிரித்து இவங்களே கொடுத்துருப்பாங்க. பயிற்சியில் உள்ளது, எடுத்துக்காட்டில் உள்ளது, அது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளில் உள்ளது எல்லாத்தையும் இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் உள்ள வீடியோ நான் போட்டேன். அது ட்ரெண்டானோடனே எல்லோரும் கேட்டாங்க, அதில் உள்ள சம்ஸ்லாம் எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுதான் செஞ்சு ஃப்ரீ கிளாஸஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு இதுவும் நான் கொடுத்துருப்பேன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னால் கொடுத்து மொத்தமாக கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே முடிச்சிருப்போம். ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயும் டைப் வைஸாக எத்தனை கணக்கு இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தாலே போதும். மேக்ஸில் 25க்கு 23, 24 வாங்கிடலாம். சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் இந்த பிடிஎஃப்பில் இல்லை. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். அதுக்கு தெரிஞ்சால் அதுக்கு என்னென்னு தெரியும்னு நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இந்த புள்ளியியல், நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போகிறோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னால் என்ன, அதோட பேசிக் என்ன, அதுக்கு சொல்லிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. 1 மார்க்கு டைப் 1. டைப் 1ல் நம்பர்ஸ் கொடுத்தா எப்படி, இந்த பின்னங்கள் ஃப்ராக்ஷனல் நம்பர் கொடுத்தா எப்படி, தசம எண்கள்னால் புள்ளி வச்ச நம்பர், டெசிமல் நம்பர்னு சொல்லுவாங்க, அது அடுக்குனா பவர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கொடுத்தா எப்படி, இயற்கணித கோவைகள்லாம் இந்த அல்ஜிப்ரா மாதிரி இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தா அது எப்படி, இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். டைப் 2. டைப் 2 என்னென்னா 2 நம்பரை பெருக்கினாலும் இல்லாட்டி எல்சிஎம்ஐ ஹெச்சிஎஃப்ஐயும் பெருக்கினாலும் வர ஆன்சர் வந்து ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் டைப் 2. இதை பற்றி போட்டிருக்கோம். அதுக்கடுத்து டைப் 3, அதாவது இந்த நம்பர்லாம் வந்து வகுத்தோன்னா மீதி 3 தரக்கூடிய மிகச்சிறிய எண், இந்த மாதிரி, அதாவது இதெல்லாம் வகுத்தா மீதி இவ்வளோ வருது, ஸோ அந்த எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதையும் நம்ம இந்த மாதிரி கொடுத்தாலும் எப்படி செய்யணும். ஸோ அதான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ங்கிற டாபிக்னால் அதில் வந்து இந்த கணக்கு கேட்டால் இது ஒரு மாடலோ டைப்போ, இப்படி கேட்டால் இது ஒரு மாடல், இது ஒரு டைப்பு. ஸோ இந்த மாதிரி தான் பிரித்து இருக்குது. இந்த மாதிரி பொது வித்தியாசம்னு இருக்கும். அதாவது இதெல்லாம் வகுக்கிறப்ப மீதி வந்து இதெல்லாம் வருது அப்படின்னா அந்த மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அதுக்கடுத்து 5வது மாடலும் 6வது மாடலும் ரேஷியோ மாடல். அதாவது இந்த விகிதத்தில் இருக்குது, இதோட எல்சிஎம் வந்து இதுனா அதோட ஹெச்சிஎஃப் என்னென்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து இதோட ஹெச்சிஎஃப் என்னென்னா அந்த நம்பர் என்னென்னு கேட்பாங்க. ஸோ முன்னாடி வந்து எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்பாங்க, இல்லாட்டி ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்பாங்க. இப்போ வந்து அடுத்ததில் வந்து அதோட நம்பர் என்னென்னு கேட்பாங்க, அதாவது ரேஷியோ மாடலில். ஸோ அதுக்கடுத்து வந்து டைப் 7, இது நல்லாயிருக்கும். ஒரு நம்பர் கூட இதை கூட்டினா அந்த நம்பர் வந்து இந்த நம்பராலலாம் வகுப்படும் அப்படின்னு மீதி இல்லாமல் வகுப்படும், அந்த நம்பர் என்னென்னு கேட்பாங்க. ஸோ இதில் லைட்டாக சின்னதாக ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வீடியோவில் கணக்கில் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டைப் 7 வீடியோ பார்த்துக்கோங்க. டைப் 8 வந்து இதுவும் நல்லாயிருக்கும். இந்த நம்பருக்கும் இடையில இந்தந்த நம்பராலலாம் எந்தெந்த நம்பர்லாம் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எத்தனை நம்பர் தான் கேட்டிருப்பாங்க, அதோட எண்ணிக்கை தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம வீடியோவில் ஸ்பெஷல் என்னென்னா அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்க நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதான் நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான இது. ஏன்னா நானும் நிறையா சேனல் ரெஃபர் பண்ணி தான் பார்த்து தான் போடுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கடுத்து டைப் 9, இது வந்து பார்க்க தான் கணக்கு பெருசாக இருக்குங்க, வளன்னு இருக்குங்க. ஆனால் மேட்ரு என்னவோ சின்னது தான். ஸோ இந்த மணினா வாட்ச்சு, கிளாக்கு, அலாரம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சிக்னலில் இருக்க லைட்டு, அது இத்தனை செகண்டுக்கு ஒருக்கா எரியும். அது மைதானம்னா ஒரு வட்டமான ஒரு கிரவுண்டை சுற்றி ஓடுறாங்க, இந்த மாதிரி கணக்காக தான் இருக்கும். இதில் இருக்கிற கணக்கு ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து டைப் 10,
2 நம்பரோட கூடுதல்னா சம் ஆஃப், வித்தியாசம்னா டிஃப்ரெண்ட்டு, பெருக்கல் பலன்னா ப்ராடக்ட் ஆஃப், இதெல்லாம் கொடுத்தா அந்த நம்பர் என்னன்னு கேட்பாங்க. இல்லாட்டி அதோட எல்சிஎம், இல்லாட்டி அதோட ஹெச்சிஎஃப் இந்த மாதிரி கேட்பாங்க. 2 நம்பருக்கு கூடுதல் 2 நம்பரை கூட்டினா இது வரும்ப்பா, இல்லாட்டி 2 நம்பருக்கு வித்தியாசம் வந்து இதுப்பா, ஆனால் அதை பெருக்கிறப்ப மட்டும் இது வருது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஆப்ஷன் வச்சு இதெல்லாம் போட்டுடலாம். ஸோ அதுக்கான இது நான் இந்த டைப் 10க்கான வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதையும் பார்த்துக்கலாம். நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்ருக்கேன். அதுக்கடுத்து டைப் 11 பார்த்தீங்கன்னா பெரிய எண்ணா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது. இதில் வந்து 3வது கணக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது வந்து நீங்கள் டைப் 11க்கான வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து டைப் 12, அதாவது மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண், அதாவது இலக்கம் 4 இலக்கம், 5 இலக்கம், 3 இலக்கம், இந்த மாதிரி இலக்கப்படி கேட்டால் இது எப்படி செய்யணும்னு சொல்லி டைப் 12க்கான வீடியோ போட்டிருப்பேன். ரொம்ப ஈஸியான இதுதான். 2 ஸ்டெப்பு தான் வரும், லாஸ்ட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மிகப்பெரிய எண் கேட்டால் என்ன, மிகச்சிறிய எண் கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கடுத்து டைப் 3 ஜோடினா எல்லாருக்கும் பிடிக்க தானே செய்யும். ஸோ ஜோடி கணக்கு ரொம்ப ஈஸி. ரெண்டு விஷயம் தான் கொடுப்பான். ஒன்று கூட்டுத்தொகை கொடுத்து ஹெச்சிஎஃப் கொடுப்பான், இல்லாட்டி பெருக்கல் பலன் கொடுத்து ஹெச்சிஎஃப், சம் ஆஃப்னு கொடுத்து ஹெச்சிஎஃப் கொடுப்பான், இல்லாட்டி ப்ராடக்ட் ஆஃப்னு கொடுத்து ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எத்தனை ஜோடி வரும் அப்படின்னு கேட்பான். நான் இதில் வந்து அந்த நம்பரும் என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் டைப் 13க்கான வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதையும் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து டைப் 14, இது வந்து ஃபார்முலா படி வரும். இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்கும் தெரியுமா? a + b ^ 2 = a² + b² + 2ab, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி வச்சு செய்கிறது சொல்லிட்டு நான் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அட்டாச் பண்ணியிருப்பேன். இதில் கேட்டால் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம டைப் 1 பார்க்கும்போதும் அங்கேயும் வந்து அல்ஜிப்ரா வச்சு செஞ்சுருப்போம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்தாலும் அதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ இது அங்கேயும் வரும், இங்கேயும் வரும். ஸோ 2 இடத்துல வருது. ஸோ இதுதான் எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட இது. ஸோ இது வந்து நான் இந்த பிடிஎஃப்பில் இருக்கிறத ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து நம்ம செஞ்ச சம்ஸை வச்சும் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பேன். அதுவும் அப்படியே வீடியோ அடுத்து வரும். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக டைப் வைஸாக எல்லா வீடியோவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாேருக்கும் சொல்லி தெரியப்படுத்துங்க. ஏன்னா ரிவிஷன் டைம்லலாம் பார்க்குறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ டக்குன்னு பார்த்துட்டு போகணும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து அந்த நான் செஞ்சதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதையும் பார்த்துருங்க. வெல்கம் டு MKDNBC. இது என்ன வீடியோனா, நம்ம ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தோம். அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற சம்ஸ்லாம் வந்து டாபிக் வைஸாக டைப் வைஸாக கொடுத்துட்ருந்தோம். அதில் முதல்ல வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் 14 டைப் இருக்குது. அந்த 14 டைப்போட ஓவர்வியூ தான் இது. இதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு சம்க்கான பிடிஎஃப்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இதோட பேசிக்ஸு, எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ இதோட பேசிக்ஸு, எல்சிஎம்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருப்போம், ஹெச்சிஎஃப்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருப்போம், அதுக்கான கீவேர்டும் கொடுத்துருப்போம், எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து எல்சிஎம் எப்படி செய்யணும், இந்த பேசிக்காக எல்லாமே பேசிக் தான். ஸோ இதை சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து சம்ஸு, சும்மா இது நம்மளா செஞ்சு பார்த்த சம்ஸு. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது எப்படி, இந்த மாதிரி நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம் நம்ம சேனலில். பேசிக் வீடியோலாம் இருக்குது, எல்லா வீடியோவும் இருக்குது. நீங்கள் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலே எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கான நோட்ஸ் கொடுத்துருப்போம். எல்சிஎம் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒன்லைனராக கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் இதெல்லாம். ஸோ அதை வச்சு என்னென்ன மதிப்பை வச்சு இது பண்ண முடியும், ஸோ எதுக்கு முடிவு இருக்குது, எதுக்கு முடிவு இல்லை, ப்ரைம் நம்பர் ப்ரைம் நம்பரோட ஹெச்சிஎஃப்னால் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கோம், எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் எவ்வளோ நம்பர் இருக்கும், 11லேருந்து 20 வரைக்கும் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ 1ல் முடிகிற ப்ரைம் நம்பர், 2ல் முடிகிறது, 9ல் முடிகிறது, இந்த மாதிரி இந்த நோட்ஸ்லாம் வந்து பிடிஎஃபாகவே நம்ம சேனலில் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பேசிக்ஸு இப்போ பார்த்தது எல்லாமே. அதுக்கடுத்து டைப் 1, இது வந்து பிடிஎஃப்பில் இருக்கிற கணக்கு. டைப்பில் இருக்கிற கணக்கில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் இது டைப் 1. டைப் 1ல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர்ஸ் வச்சு செய்கிறது. இது வந்து உள்ளக்க சப் டாபிக்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கும். செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு செக்கிங்னு சொல்லி மொத்தமாக சொல்லி கொடுத்துருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கடுத்து ஃப்ராக்ஷனல் நம்பர், அதாவது பின்னுன்னு சொல்லுவாங்களே, தொகுதி பகுதி, தொப்பி பேண்ட்டு அப்படின்னு, அந்த மாதிரி
ஸோ இந்த மாதிரி கொடுத்தா இதிலேருந்து எப்படி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் சொல்லியிருப்போம். இதுக்கான வீடியோ வந்து டைப் 1ல் இருக்கும். நான் எல்லா வீடியோவுக்கான மொத்த இதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவர் வியூ வீடியோ ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் இதுக்கான நோட்ஸ் மொத்தமாக நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து டெசிமல் நம்பர், தசம எண்கள்னு சொல்லுவாங்க, புள்ளி வச்ச நம்பர், இது கொடுத்தா இதிலேருந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது. நிறையா பேர் இதில் தப்பு பண்ணுவாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பவர், அடுக்குகள் சொல்லிட்டு பவர் ஸ்கொயர்டு க்யூப்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த இதெல்லாம் இருக்கும் இங்கே. அதுக்கடுத்து இதுவும் அதே தான், எல்லாமே செஞ்சுருக்கோம். லாஸ்ட்டாக நான் நோட்ஸ் கொடுத்துருப்பேன் எல்லாத்துக்கும். ஒவ்வொரு டைப் முடியும் போது அதுக்கு கீழே நான் நோட்ஸ் கொடுப்பேன். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன செஞ்சுருக்கோங்கிறதையே நான் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதான் நம்ம நோட்ஸோட ஸ்பெஷல். இயற்கணித கோவைகள், அல்ஜிப்ரா, இது இப்படி கொடுத்து இப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதிலேருந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்போம். நீங்கள் இந்த நம்ம சேனல் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு திரும்ப இந்த டாபிக் எடுத்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ அதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 1 மார்க் இருக்கும், அந்த பிடிஎஃபில் 1 மார்க் இருக்கும். அந்த 1 மார்க்குக்கான ஆன்சரும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃபில் இருக்கிற எதுக்குமே ஒரு கொஸ்டின் கூட இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றையும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே தெரியும். ஸோ இங்கே இதெல்லாம் பார்த்தா தெரியும். ஸோ 4வது 1 வேர்டு, 5வது 1 வேர்டு. ஸோ 1 வேர்டு முடிஞ்சு, டைப் 1 முடிஞ்சு. இது டைப் 2. டைப் 2ங்கிறது 2 நம்பரை பெருக்கினாலும் வர மதிப்பும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பெருக்கினாலும் வர மதிப்பும் ஒன்று தான். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து டைப் 2 கணக்கு ஃபுல்லாக. இதில் வந்து இது வந்து சார்பக எண்களின் எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க. சார்பக எண்களோட எல்சிஎம் எதுனா அப்போனா அதோட ஹெச்சிஎஃப் வந்து ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க, வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து டைப் 3, அதாவது ஒரு ரிமைண்டர் மாதிரி, இதை வகுக்கிறப்ப மீதி இவ்வளோ வரும், அப்போ அந்த இதை கொடுக்குற ஒரு மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டால், மிகச்சிறிய எண்ணுனா எல்சிஎம், மிகப்பெரிய எண்ணுனா ஹெச்சிஎஃப். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டைப் 3. அதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். டைப் 3 லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு இது மொத்தமாக மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். நம்ம என்ன செஞ்சோங்கிறத லாஸ்ட்டாக நோட்ஸாகவும் எழுதி கொடுத்துருப்பேன், ஏன்னா உங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் லாஸ்ட்டாக அந்த நோட்ஸை கூட பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது இதுனா இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கடுத்து காமன் டிஃப்ரெண்ட், இது வந்து டைப் 4, பொது வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லி. அது இந்த எண்கள்லாம் வகுக்கிறப்ப இதெல்லாம் கிடைக்கிது மீதியாக, அப்போனா அந்த இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வகுக்கும்போது இதெல்லாம் மீதியாக தரும் மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண்ணால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி. அதுக்கடுத்து டைப் 5, இது வந்து ரேஷியோ கொடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மாடலில் ரேஷியோ இருக்குது. ஸோ ரேஷியோ மாடல் எப்படி இது கண்டுபிடிக்கிறது, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். டைப் 6ம் அதான் ரேஷியோ மாடல் தான். ஹெச்சிஎஃப் கொடுத்து அந்த எண்கள் என்னென்னு கேட்பாங்க. இங்கே வந்து அந்த ரேஷியோ கொடுத்து ஹெச்சிஎஃப் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்சிஎம் கொடுத்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடி, இல்லாட்டி ஹெச்சிஎஃப் கொடுத்து எல்சிஎம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ரேஷியோ மெத்தடில் இங்கே வந்து ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு அந்த எண்கள் என்னென்னு கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. இது வந்து டைப் 6. டைப் 7, கூட்டினா கழிச்சா பெருக்குனா வகுத்தா, இந்த ஒரு நம்பரோட இதை கூட்டினா அந்த எண்ணு வரும், அப்போனா அந்த எண்ணு என்ன, வகுப்படுற எண்ணு, இதெல்லாம் ஆப்ஷனை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிக்கணும். இவ்வளோதே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு நான் புரியணுமே சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் டைப் 7க்கு. ரொம்ப ஈஸியான டைப்பு தான். ஸோ இதுக்கான நம்ம எப்படி செய்யணுங்கிறது தான் நான் மொத்தமாக இது பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும். அதுக்கடுத்து டைப் 8, இடையே உள்ள எண்களின் இதுக்கும் இடையில உள்ள வகுப்பற எண்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. எண்ணிக்கை, ஜோடிகளின் எண்ணிக்கை, ஜோடிகளின் எண்ணிக்கை 13வது டைப்பு. ஸோ இதையும் நான் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருப்பேன். இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ 200க்கும் 300க்கும் ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாம் கொடுத்துருப்பேன். எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து டைப் 9, இந்த மணி, டைமு, கிளாக்கு, அலாரம், அதுக்கடுத்து சிக்னலில் இருக்கிற லைட்டு, கிரவுண்டு, இந்த மாதிரி கணக்கெலாம் டைப் 9ல் இருக்கும். ஸோ இந்த கணக்கு தான் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குமே தவிர மேட்ருலாம் சின்னதாக தான் இருக்கும். செய்ய போகிறது இதெல்லாம் சின்னதாக ஒன்று செய்வோம், செஞ்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோமோ அதுதான் இது. டைப் 9க்கு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டைப் 10,
இதோட கூடுதல், பெருக்கல் பலன், வித்தியாசம் இதெல்லாம் கொடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டால் எப்படி செய்யணும்னு டைப் 10 போட்டிருக்கேன் வீடியோ. அதுக்கடுத்து டைப் 11 பெரிய எண்கள், அதாவது நம்பர் பெருசாக கொடுத்து இந்த மாதிரி அளவுலாம் கொடுத்து ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க மோஸ்ட்லி. இதுக்கு லாங்கஸ்ட் ரோப்பு, லாங்கஸ்ட் லென்த்து, இந்த மாதிரி அதிகபட்ச நீளம் இந்த மாதிரி கேட்டாலே ஹெச்சிஎஃப் தான். இதை கண்டுபிடிக்கிறது தான் மேட்ரு. ஸோ இதில் இந்த 3வது கணக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அந்த டைப்புக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ இது அதிகபட்சமாக இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம கொடுத்த பிடிஎஃப்பில் இதெல்லாம் இருக்காது. நான் உங்களுக்கு ஸ்கூல் புக் பார்த்து தெளிவாக இது பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்ருக்கேன். ஸோ சரியாக அளக்கக்கூடிய இது டைப் 12 டிஜிட்டு, இத்தனை டிஜிட் நம்பர், 3 டிஜிட், 4 டிஜிட், 5 டிஜிட், இந்த நம்பர்லாம் அதிலே பெருசு எது சிறுசு எது இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. 12th டைப் 12ன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அதான். அதுக்கடுத்து டைப் 13 ஜோடிகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பேர்ஸ், இதுவும் கண்டுபிடிக்கிறது சொல்லியிருப்பேன். ஈஸியான மெத்தட் தான் இது, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் மோஸ்ட்லி, அந்த நம்பரை பார்த்து. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு, நோட்ஸில் வந்து என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருப்பேன். டைப் 13 டைப் 14 பார்த்தீங்கன்னா இயற்கணித கோவை, அல்ஜிப்ரா கோவை மாதிரி இருக்கும். இதை கொடுத்து இதிலேருந்து இதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி ஒரு 4 கணக்கு நான் செஞ்சுட்டேன். மீதி ஒரு 4 கணக்கு இருக்கும், அதை நீங்கள் செஞ்சுருங்க. ஹோம்ஒர்க், அதான் ஹோம்ஒர்க் இந்த டாப்பிக்கில். ஏன்னா ஹோம்ஒர்க்கும் கேட்டிங்களே, ஸோ உங்களுக்காக தான். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இதுவும் ஒரு இது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தடுத்த இது டெய்லி கிளாஸஸ் வரும், வீடியோ வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே பேசிக்லேருந்து தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே படிக்கட்டும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தா தான் அடுத்து எனக்கு வீடியோ பண்ணவும் தோணும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கான நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இந்த எழுதின இதை வந்து ஒவ்வொரு வீடியோக்கிலேயே நான் கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்களோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சின்ன ஸ்டெப் ஒன்று சொல்லியிருப்பேன், அந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா போச்சு. ஸோ அந்த இடத்துல பார்க்காம விட்டிங்கன்னா போச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த டாப்பிக்கை ஓவரால் பார்த்தோன்னா 4 கணக்கு இல்லாட்டி 5 கணக்கு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு 4 கணக்கு என்னவோ கேட்டாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து மட்டும் 4 கணக்கு வரும். அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட், அதுலேருந்து 3 கணக்கு வரும். 3 கணக்கு 4 கணக்கு. ஸோ இதுதான் அதிகமாக கணக்கு வர்றது. ஸோ இந்த 2 டாபிக் பார்த்தாலே 7 கணக்குக்கிட்ட வந்துடும். 7 கணக்கு 8 கணக்குக்கிட்ட வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் அதிகமாக உள்ளதாக பார்த்துட்டு போவோம் அப்படியே வரிசையாக. அப்படியே நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறேன், டெய்லி வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.